அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து சமையல் பண்ணலை, நம்ம வந்து ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நமக்கு வந்து முடி வந்து கொஞ்சம் ஷைனிங்காக நல்ல பளபளப்பாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம். அதோட நம்ம வந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்போது சில சமயம் நமக்கு வந்து வெளியில் போயிட்டு வந்தோம்னா தூசினால் அரிப்பெல்லாம் வரும். நான் அதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வெங்காயம் வேப்பிலையெல்லாம் அரைச்சி நம்ம தலைக்கு தேய்ச்சி குளித்தா அந்த அரிப்பெல்லாம் ஒடுங்கிரும், அழுக்கெல்லாம் போய்டும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம சீயக்காத்தூள் நம்மக்கிட்ட, அதாவது தீந்து போச்சு, எனக்கு இப்போ வந்து அரைச்ச தூள் கொஞ்சம் தீந்துருச்சு, அதை வந்து நம்ம டக்குன்னு உடனே இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணிக்கிறது அப்படிங்கிறனால நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், அதாவது அவங்கவுங்க தலைமுடிக்கு தகுந்த அளவு அது கூட குறைய பொருட்களை சேர்த்து கூடவோ கம்மியாகவோ பார்த்து போட்டுக்கோங்க. நான் எனக்கு கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். அதுபோல் ஒரு 1/2 டீஸ்பூன் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 சின்ன வெங்காயம், 2 கூட போதும். ஒரு 4 சின்ன வெங்காயம், சின்னதாக இருக்கிறதுனால 4 எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நம்ம காஞ்சது இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கலாம். நான் அந்த காஞ்ச பூ தான் 2 எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம எல்லாமே ஊற வச்சுக்கணும். அதாவது நீங்கள் காலையில் ஒரு 7 மணி இல்லை 10 மணி அந்த மாதிரி குளிக்கிறதா இருந்தால் நீங்கள் முத நாளே வந்து ஊற வச்சு ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த அரிப்பெல்லாம் ஒடுங்கிறதுக்காக வேண்டி ஒரு 2 வேப்பிலை எடுத்திருக்கேன். இதோட கசப்பே நமக்கு வந்து தலையில் இருக்க அரிப்பை போக்கிரும். கையில் தொட்ட கையே அவ்வளோ கசப்பாக இருக்குது. இதை வந்து அரைச்சிட்டு நம்ம தலையில் தேய்ச்சி குளிச்சிக்கலாம். இதுக்கு சீயக்காய் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்மள்ட்ட தூள் இல்லாதனால, அது மழையும் பனியுமாக இருந்ததுனால சரியாக காய வைக்க முடியல. அதனால் சும்மா இப்படி நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம மிக்சிலேயே அரைச்சிட்டு கூட நம்ம இந்த மாதிரி குளிச்சிக்கலாம். சீயக்காய் போட்டு குளிக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. சில பேர் ஷாம்புலாம் போடுவாங்க, நான் ரொம்ப ஷாம்புலாம் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் சீயக்காய் பொடி தான் எப்போவுமே. அது பொடி அரைக்க நேரம் இல்லை. 2வது கிளைமேட்டும் நமக்கு வந்து மாறி மாறி மழை பனி அந்த மாதிரி இருந்ததுனால சீக்கிரம் காய மாட்டேங்குது. நல்ல வெயில் போட்டுச்சுன்னா இந்த காய் வந்து நல்லா ஒடிக்கிற அளவுக்கு காயும். இப்போ பாருங்கள், இப்போ லேசாக வளைஞ்சு தான் கொடுக்குதே தவிர டப்புன்னு ஒடியலை. அதனால் நல்லா ஒடிஞ்சால் தான் உங்களுக்கு மிஷினில் அரைக்க வரும். அரவை மிஷினுக்கு கொண்டு போனோம்னா நல்லா காய போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ இதை வந்து நம்ம ஊற வச்சே நம்ம வந்து அரைச்சிக்கலாம். அதாவது காய வைக்க பொடி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி 4 காய் எடுத்து கூட நம்ம ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையானது சீயக்காய், அந்த ரோஸ் பெட்டல்ஸ் காஞ்சது, அப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் பச்சைப்பயிறு, ஒரு 4 சின்ன வெங்காயம், 2 வேப்பிலை. இதெல்லாமே நம்ம வந்து இது மட்டும் நம்ம அரைக்க போகும்போது சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம முத நாளே ஊற வச்சிடணும். பச்சைப்பயிறு, வெந்தயம் இதெல்லாமே நம்ம ஊற வச்சிடணும். நான் அந்த மாதிரி ஊற வச்சது வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நேற்று நைட்டே ஊற போட்டாச்சு. ரோஸ் பெட்டல்ஸு, கொஞ்சம் வெந்தயம், அந்த பாசிப்பயிறு எல்லாமே பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிட்டு நம்ம தலைக்கு தேய்ச்சி குளித்தோம்னா நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், முடி ஷைனிங்காக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். 2வது அரிப்பெல்லாம் இருக்காது. இப்போ இந்த பெட்டல்ஸ், ரோஸ் பெட்டல்ஸும் நல்லாவே இதில் ஊறிடுச்சு. ஏன்னா காஞ்சதுனால திருப்பி இதில் ஊற போட்டேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பூ கிடச்சா கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த பச்சைப்பயிறு, இந்த வெந்தயம் எல்லாமே நல்லா 8 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம முத நாள் வடித்த தண்ணி இருந்துச்சுன்னா அதோடு நம்ம வந்து இதை கலந்து தேய்ச்சி குளிக்கலாம். இப்போ நான் வடித்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். முத நாள் வடித்த தண்ணி, அதை வந்து நம்ம இந்த ஆடையெல்லாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டுட்டு இந்த தண்ணியில் நம்ம அரைச்சதை கலக்கிட்டு இளம் சூடான வெந்நீரில் தலைக்கி குளிச்சிங்கன்னா முடி நல்ல ஷைனிங்காக இருக்கும். ரொம்ப அரிப்பு அதெல்லாம் கூட இருக்காது. ரொம்ப முடி கொட்டுறதும் உங்களுக்கு கம்மியாகும். ஷாம்புலாம் போட்டால் முடி ரொம்ப கொட்டும். இதை வந்து இப்போ நம்ம அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி மட்டும் லேசாக சூடு பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நான் மிக்சியில் சேர்த்துட்டேன். சின்ன ஜாரில் தான் சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியை நம்ம ஊற்றியே அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட நம்ம அந்த 2 வேப்பிலையும் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அதை முத நாளே நம்ம ஊற வச்சா தான் அந்த சீயக்காய் வந்து நல்லா ஊறி நல்லா அரைக்கும். அதனால் இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட சீயக்காய் பேஸ்ட்டு பாருங்கள், நல்லா நைஸாக அந்த மாதிரி அரைச்சிருச்சு பாருங்கள். நம்ம மிஷினில் அரைக்கிற பவுட்ரு மாதிரியே நல்லா அந்த மாதிரி நைஸாக அந்த வெந்தயத்தோட வலுவலுப்போட சூப்பராக அரைச்சி எடுத்துருச்சு. நம்ம இப்படியே வந்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நல்லா, அதாவது நல்லெண்ணெய் காய்ச்சி தலைக்கு தேய்ச்சிட்டு இந்த சீயக்காயை நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி குளிச்சு பாருங்கள். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்றைக்கி நம்ம பேர் இப்போல்லாம் ஆயில் பார்த்தே எடுக்கிறதில்ல. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு. அப்புறம் 2வது நம்ம இந்த ஊற வச்ச தண்ணியவும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிடாமல் இதோட சேர்த்தே நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம இந்த வடித்த தண்ணியும் நம்ம நல்லா சூடு பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். ஏன்னு கேட்டால் அது நேற்று தண்ணி இல்லையா, கொஞ்சம் ஜில்லுன்னு வேறு இருக்கும். அதனால் நல்லா சூடு பண்ணிவிட்டு லேசாக கை பொறுக்கிற சூட்டு இருந்தால் போதும், ரொம்ப கொதிக்கணுங்கிறது ஒன்றும் இல்லை. லேசாக சுட வச்சுட்டு இதோட நம்ம கலந்துட்டு நம்ம தலைக்கு தேய்ச்சி குளித்தா சூப்பராக நல்லாயிருக்கும். முடி பட்டு மாதிரி நல்லா என்ன சொல்கிறது, நல்லா பட்டு மாதிரி அப்படி சூப்பராக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அழுக்கு இருந்தாலும்
போயிடும். அரிப்பு இருந்தாலும் போயிடும். உங்களுக்கு தலையும் நல்ல வாசமாக இருக்கும், முடியெலாம் நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோ. இது லேசாக சுட வச்சுட்டு இப்படி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வடித்து தண்ணி கலந்துட்டு நீங்கள் வந்து இந்த தண்ணியை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தலைக்கு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் அந்த மாதிரி சீயக்காய் இல்லை, உங்கள்கிட்ட சீயக்காய் பொடி இருக்குதுன்னு சொன்னால் பொடியை போட்டு கூட நீங்கள் வந்து சீயக்காய்க்கு பதிலாக பொடி சேர்த்துட்டு நீங்கள் அதோட 2 வேப்பிலையும் 2 வெங்காயமும் கூட சேர்த்து வெந்தயம் தனியாக ஊற வச்சு நீங்கள் கூட அரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அவசியம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.